Hello everyone, welcome back to Suhail Classroom. இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு ஃபேமஸான ஜாவா இன்டர்வியூ கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வர்சஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்னும் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாமா? இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் எஸ்பெஷலி ஃபைனல் இயர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆன காரணத்தினால நீங்க அதுக்கு என்ன ஆகணும், கம்பல்சரியா ப்ரிப்பேர் ஆகணும். பட் நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆறீங்களா, ஆல அப்படிங்கிறத உண்மை. ஸோ எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த திங் தட் யூ நீட் டு டூ இஸ் புட் அ செப்பரேட் நோட் புக். ஒரு தனியாக நோட் புக் போட்டுக்கோங்க. எதுக்கு, பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு. அந்த நோட் புக்கில் யூ ஸ்பிளிட் இன்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஓகேங்களா, நிறைய பார்ட்ஸாக அந்த நோட்டை பிரிங்க. அதில் ஒரு பார்ட்டை டீல்ஸ் வித் சாஃப்ட் ஸ்கில்ஸ். சாஃப்ட் ஸ்கில்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டட், எப்படி பேசணும், அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, கம்யூனிகேஷன் ரிலேட்டட் கொஷின், அதெல்லாம் சாஃப்ட் ஸ்கில்ஸில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். இது ரிலேட்டட் என்னது கொஷின்ஸ், இதை எப்படி சால்வ் பண்ணுறது, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நோட் புக்கில் இந்த பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது டெக்னிக்கல்னா லைக் C++, ஜாவா, இது ரிலேட்டட் கொஷின்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த நோட் புக்கில் நோட் பண்ணுங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் இஸ் த ஹெச்ஆர். ஸோ இந்த ஹெச்ஆர் பார்ட்டில் ஹெச்ஆர் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன ட்ரிக்கி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பார்ட்டில் நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு செப்பரேட் நோட் புக் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி 2-3 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபைனல் இயர் யூஜிஸ் எஸ்பெஷலி. ஓகேங்களா, ஈவன் ஃபார் த இன்ஜினியரிங் காலேஜஸ். ஓகேங்களா, ஸோ டிசிஎஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, விப்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், டாப் கம்பெனிஸ்குள்ளே ஈஸியாக கெட் த்ரூ பண்ண முடியும். சரி, இப்போ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். தட் இஸ் கிளாஸ் வர்சஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டெக்னிக்கல் பார்ட்டில் நோட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த கொஸ்டின் எந்த லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த கொஸ்டின் இருக்குது. யூஸ்வலாக தனியாக கிளாஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியணும், இன்டர்ஃபேஸ்னால் தனியாக என்னன்னு தெரியும். ரெண்டு டாபிக்மே தனிப்பட்ட முறையில் என்னென்னு தெரியும். தெரிஞ்சாதான் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்மளால பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் a user defined data type. It is a user defined data type. ஓகேங்களா, ஸோ டேட்டா டைப்னு பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாவால அது ரெண்டு கேட்டகரியில் வரும். ஒன்று ப்ரீ டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க, ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்பட்ட டேட்டா டைப். என்னென்ன டைப் ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்லாம் அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று யூசர் டிஃபைன்டு, நம்ம கிரியேட் பண்ணுற டேட்டா டைப். அதில் வரும்போது தான் இந்த கிளாஸு, இன்டர்ஃபேஸு இதெல்லாம் வரும். ஸோ அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப். சரி, இது இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு நோ அ டேர்ம் கால் அரே. அரேன்னு ஒன்று ஏற்கனவே படிச்சிருப்போம். இந்த அரேங்கிறது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் எலிமெண்ட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சிமிலர் கைண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், சிமிலர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னோம்னா, இப்போ நான் இன்ட் எக்ஸ் ஆஃப் 20 அப்படின்னு கொடுக்குறேன்னா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்தாலே அது ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே. இது ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்னால 1D அரே, சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அடுத்து இந்த 20ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸ், எத்தனை எலமெண்ட்ஸ், கலெக்ஷன், எத்தனை கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 எலமெண்ட்ஸ். இந்த இன்ட்டுங்கிறது என்னது, டேட்டா டைப். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, I've created a array called x which has 20 elements, all are integer elements அப்படிங்கிறது தான் பொருள். பட் சப்போஸ் தேர் ஆர் சிச்சுவேஷன், எனக்கு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட், ஒரு இன்ட் வேணும், ஒரு ஃப்ளோட் வேணும், ஒரு கேரக்டர், and then I can go for what, class. ஸோ அந்த கிளாஸ்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா எலிமெண்ட்ஸ். அடுத்து இந்த கிளாஸ் எதுக்கு சார் கிரியேட் பண்றோம், அதனால என்ன அப்படின்னா அதோட பேசிக் டெஃபினிஷன் தெரியணும். ஸோ இந்த கிளாஸ் ரெப்ரசன்ட்ஸ், இந்த கிளாஸ் ரெப்ரசன்ட்ஸ் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், set of properties or methods
that are shared by objects of that class, that are shared by all objects of that class. ஓகே, ஸோ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு செட் ஆஃப் என்ன இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸையும் மெத்தட்ஸையும் அந்த கிளாஸுக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் கிரியேட் n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் இந்த ப்ராப்பர்ட்டிஸையும் மெத்தட்ஸையும் என்ன பண்ணும், ஷேர் பண்ணும், காமனாக ஷேர் பண்ணும். பட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நீங்க உங்க கிளாஸை நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது உங்க கிளாஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம், தேர்ட் இயர், இப்போ நீங்க ஃபைனல் இயர்னு வச்சுக்கோங்க, தேர்ட் இயர்ங்கிறத ஒரு கிளாஸ்ன்னு இமேஜின் பண்ணிங்க, கிளாஸ் தேர்ட் இயர். ஸோ இந்த கிளாஸ்ல யார் இருப்பா, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க. சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், கிளாஸ் தேர்ட் இயர். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அவங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் நேம் இருக்கும், அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அவங்களோட இமெயில் ஐடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள், வேற மெத்தட்ஸ் என்னென்ன விஷயங்கள் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா, கிரேடு கால்குலேட் பண்ணுவோம், அவனோட டோட்டல் செமிஸ்டர் டோட்டல், அவனோட பெர்சன்டேஜ். ஓகேங்களா? அவனோட பெர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து என்னது, இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 40 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்றோம். Okay, so we create distinguished object 40 to 50 objects. அதுல ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும், that is ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும், கான்டாக்ட் நம்பர் இருக்கும், இமெயில் அட்ரஸ் இருக்கும், கிரேட் இருக்கும், டோட்டல் இருக்கும், பர்சன்டேஜ், இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரி, இது வந்து என்னது, ஒரு ரியல் டைமா ஒரு கிளாஸ்னா என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸை ஆக்சஸ் பண்ணணும்னா, ஒரு பர்டிகுலர் கிளாஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னா, ஒரு கிளாஸ் இருக்கு. இப்ப கிளாஸ் எம்ப்ளாயின்னு இருக்கு. ஸோ இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற கிளாஸை ஜாவால எப்படி கிரியேட் பண்ணோம், ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் கிளாஸ் நேம் கொடுப்பீங்க, ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ், இதுக்குள்ள அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸை பர்டிகுலர் கிளாஸை நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒன்லி வித் ஹெல்ப் ஆஃப் என்ன பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் இல்லாம என்ன பண்ண முடியாது, இந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி, ஏன் சார் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிளாஸ் மெம்பர்ஸ்க்குலாம் மெமரி அலோகேட் ஆகும், மெமரி will be allocated. Or in other words we can say instantiated. ஓகேங்களா? ஸோ மெமரி வந்து இந்த கிளாஸுக்கு எவ்வளோ மெமரி தேவையோ அந்த மெமரி எல்லாம் எது அலோகேட் பண்ணும், இந்த ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம என்ன பண்றோம், அந்த மெமரியை அலோகேட் பண்றோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீப்ல ஸ்டோர் ஆகும். எங்க ஸ்டோர் ஆகும், ஹீப்ல ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ்னு இருக்கும். அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா, கான்கிரீட் மெத்தட்ஸ் நீங்க கொடுக்கலாம். கான்கிரீட் மெத்தட்ஸ்னா நார்மல் மெத்தட்ஸ், கேன் ஹேவ் கான்கிரீட் மெத்தட்ஸ். Another one you can have static methods. ஒரு கிளாஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், static methods கொடுக்கலாம். But you cannot, no abstract methods, no abstract methods. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, you can have concrete method, static method, but no abstract method. அது என்ன சார் concrete methodனா, நான் ஆல்ரெடி told you normal method. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, for example void, show. ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஒரு மெத்தட்னா அதுக்கு ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கும். ஸோ இதுதான் ரிட்டர்ன் டைப் பார்ட், என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. வாய்டுனா எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. இந்த ஷோங்கிறது மெத்தடோட நேம், அண்ட் இந்த பேராந்தசிஸ் வந்து ஆர்குமெண்ட் லிஸ்ட், ஆர் ஐ கேன் சே பேராமீட்டர் லிஸ்ட். அப்புறம் இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள தான் பாடி ஆஃப் த மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாடி ஆஃப் த மெத்தட்ல தான் இந்த மெத்தட் என்ன டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ண போதோ அந்த கோடிங்லாம் வரும். இது வந்து நார்மல் கான்கிரீட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னா void show சரி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா a method without body, a method without body.
ஒரு பாடி இல்லாம ஒரு மெத்தடை நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா ஜாவால followed by the keyword abstract. abstractனு ஒரு keyword கொடுத்து அந்த பாடி இல்லாம ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணோம்னா then that method is called as what method? abstract. சரி, இந்த abstract மெத்தடை வந்து ஏன் கொடுக்க முடியாது கிளாஸ்க்குள்ள அப்படின்னா, அந்த கிளாஸ்க்குள்ள நீ ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணலைன்னா அந்த கிளாஸே என்ன ஆயிடும்? incomplete ஆயிடும். So when you have abstract method inside your class, that class becomes incomplete. incomplete ஆன if a class is incomplete, எப்போ வந்து கிளாஸ் வந்து incomplete ஆகும் அப்படின்னா when it contains abstract method. abstract method நீங்க ஒரு கிளாஸ்க்குள்ள கொடுத்து பாத்தீங்கன்னா அந்த abstract method கொடுத்தீங்கன்னா அந்த கிளாஸ் என்ன ஆயிடும்? incomplete ஆச்சுன்னா you cannot create object for that class. object என்ன பண்ண முடியாது? create பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். ஸோ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கான்கிரீட் மெத்தட்ஸ் வரலாம், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வரலாம், நோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, the static மெத்தட்ங்கிறது it is a method with the keyword staticனு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் static void show அப்படின்னு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன்னா இந்த மெத்தட் எதுக்குள்ள வராதுன்னா ஆப்ஜெக்ட் மெமரிக்குள்ள வராது. எதுக்குள்ள வராது? ஆப்ஜெக்ட் மெமரி. rather it will take the global memory. குளோபல் மெமரி. அதே மாதிரி நார்மல் மெத்தட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மல் மெத்தட்ஸ் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா அந்த மெத்தடுக்குன்னு மெமரி உருவாகும். பட் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் இந்த மெத்தடுக்கு காமன் மெமரி தான் உருவாகும். ஓகேங்களா? தட் இஸ் த மெயின் பியூட்டி ஆஃப் this static method. Static method na that method is shared by all the objects. But what about the normal concrete methods na and the method வந்து பாத்தீங்கன்னா it is not shared among all the objects. It is unique for each and every object. Okay, so அதுதான் இங்க டிஃபரன்ஸ். சரி, இது வந்து என்னது? ஒரு கிளாஸை பத்தின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படிங்கறத பார்க்கணும். இன்டர்ஃபேஸ். So interface அப்படின்னு சொன்னா it is a blueprint of a class. It is a blueprint of a class. It is a blueprint of a class. ஒரு கிளாஸை பத்தின ஒரு மாடல்னு சொல்லலாம், ஒரு டீசர்னு கூட சொல்லலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it tells what to do, not how to do. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா it tells you what to do. என்ன பண்ணணும்னு சொல்லும், என்னென்ன இருக்குன்னு சொல்லும், ஆனா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத அந்த கிளாஸ் சொல்லும். ஸோ ஒரு கிளாஸ் என்ன பண்ணணுங்கிறத நீங்க எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? இன்டர்ஃபேஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ்ல வந்து ஒரு கிளாஸ் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் எதுல இருக்கும்? இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை நீங்க என்ன பண்ணணும்? கம்பல்சரியா எதுல யூஸ் பண்ணியே ஆகணும்? அந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த விஷயத்த விளக்கிங்க. ஸோ the class is nothing but what? A blueprint of an object. But interface is a blueprint of a class. அப்போ ஒரு கிளாஸ் என்ன பண்ணணும்? ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிளாஸ் என்ன பண்ணணும்? what to do அப்படிங்கிறது எதுல இருக்கும்? இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். இந்த கிளாஸ்ல அது எப்படி பண்ணணும்? how to do. ஓகேவா? அது இங்க இருக்கும். Can you able to understand? இதை நம்ம ப்ராக்டிக்கல் டெமோவோட ஒரு ப்ரோக்ராம்ல எப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப நான் ஒரு இன்டர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்? வேரியபிள்ஸும் கொடுத்துக்கலாம், மெத்தட்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துக்கலாம்? ஒரு கிளாஸ்க்குள்ள மாதிரி வேரியபிள்ஸும் கொடுத்துக்கலாம், மெத்தட்ஸ். பட் இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள கொடுக்குற வேரியபிள் என்ன வேரியபிளா இருக்கும்னா ஃபைனல். நீ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா அது ஃபைனல், ஸ்டாட்டிக் அண்ட் பப்ளிக் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள வேரியபிளா இருக்கும். அதே மாதிரி மெத்தட்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அது மட்டும்தான் கொடுக்க முடியும். பட் ஆஃப்டர் ஜாவா 8, ஓகேங்களா, எது ஜாவா 8 வெர்ஷனுக்கு அப்புறம் இது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்னா என்ன சொன்னேன்? மெத்தட் வித்தவுட் பாடி இல்லாம ஒரு மெத்தட் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இன்டர்ஃபேஸை
பாடி இல்லாத மெத்தடை தான் நம்ம இன்டர்ஃபேஸ்ல கொடுக்க முடியும். ஜாவா 8க்கு அப்புறம் பாடி உள்ள மெத்தடும் கொடுக்கலாம். யூ கேன் டிஃபைன் அ மெத்தட் இன்சைட். அந்த மாதிரி மெத்தடுக்கு பேர் தான் என்னது, டிஃபால்ட் மெத்தட் அப்படின்னு. ஸோ டிஃபால்ட் மெத்தடுங்கிறது இட்ஸ் அ மெத்தட் வித் பாடி பட் வித் டிஃபால்ட் கீவேர்டு என்னங்கிறத நான் ப்ரோக்ராமிங்ல சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஜாவா 8 அண்ட் above. நல்லா விளங்கிங்க. ஜாவா 8க்கு அப்புறம் தான் இந்த டிஃபால்ட் மெத்தட்ஸ், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் நம்ம எதுக்குள்ள கொடுக்கலாம், இன்டர்ஃபேஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்டர்ஃபேஸ்க்குள்ள நீங்க வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் கொடுக்கலாம். மெத்தட்ஸ் எது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா. நம் கமிங் டு த நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஒரு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். கிளாஸ், இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, you can create n number of objects. You cannot, இங்க வந்து என்னது, you cannot create objects. இந்த மெயின் விஷயம். ஏன்னா இந்த இன்டர்ஃபேஸே ஒரு இன்கம்ப்ளீட் கிளாஸ் தான். ஓகேங்களா, ஒரு முழுமை பெற்ற கிளாஸ் கிடையாது. அதனால you cannot create what objects for an interface. ஓகே, அடுத்து இங்க ஒரு கிளாஸ்க்குள்ள நீங்க மெத்தட்ஸ் வந்து கான்கிரீட் மெத்தட்ஸ் are allowed but no என்னது, abstract methods. ஒரு கிளாஸ்க்குள்ள என்ன அலோவ் பண்ணலாம், கான்கிரீட் மெத்தட்ஸ் அலோவ் பண்ணலாம், abstract. But here abstract methods are allowed. And also we can use default and static methods. அதே மாதிரி here a class member can be private, public, protected, access specifier நீங்க யூஸ் பண்ணலாம். protected, access specifier யூஸ் பண்ணலாம். பட் இங்க பார்க்கும்போது என்னது, only public access specifier. ஓகே, அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இன்டர்ஃபேஸ்ல வந்து மெத்தட்ஸ் ஆர் ஃபைனல், ஸ்டாட்டிக் அண்ட் பப்ளிக். இது வேரியபிள்ஸ். இங்க வந்து அப்படிலாம் கிடையாது. you can have different variables. You can have variables of all type. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் என்னது, ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கோடிங் பார்க்கலாம். கோடிங்ல வந்து இதை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு இன்டர்ஃபேஸை நான் கிரியேட் பண்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸை என்ன கிரியேட் பண்றேன். இந்த இன்டர்ஃபேஸை என்ன பண்ண போறேன்னா ஒரு கிளாஸ்ல வந்து நான் பயன்படுத்த போறேன். I'm going to use this interface in a class through a keyword called implements னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்றேன். இந்த கீவேர்டு implementsங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸை நான் என்ன பண்ணலாம், இந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம். பண்ணா இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கிற எல்லா மெத்தட்ஸ், all methods of the interface, must be implemented or overridden in the class. ஸோ எல்லா மெத்தடும் இன்டர்ஃபேஸ்க்குள்ள கொடுக்குறீங்களோ அதை ஒரு கிளாஸ்ல நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது எல்லா மெத்தட்ஸையும் நீ என்ன பண்ணணும், கம்பல்சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா, ஆர் ஓவர் ரைட் பண்ணணும்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதைத்தான் நான் முக்கியமான விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கோடிங் பார்ட்டுக்கு போகலாம். அந்த கோடிங் பார்ட்டை எப்படி
இந்த இன்டர்ஃபேஸையும் கிளாஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணோம்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுக்கணும். ஸோ நோட் பேடை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இது கொடுங்க. ஓகேங்களா? நார்மலாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஐடி யூஸ் பண்ண மாட்டீங்க காலேஜஸில். ஸோ நோட் பேட் போட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ அதனால அதன் அடிப்படையிலே நான் என்ன பண்ணுறேன், கோடிங் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸுங்கிற கீவேர்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இன்டர்ஃபேஸோட நேம். ஸோ நான் இன்டர்ஃபேஸோட நேம் என்ன கொடுக்க போறேன்னா ஷேப்னு கொடுக்க போறேன். இன்டர்ஃபேஸோட நேம் என்ன பண்ண போறேன், ஷேப்னு கொடுக்க போறேன். இதில் I'm going to create a method which is going to be an abstract method. இன்டர்ஃபேஸ்க்குள்ள கொடுக்குற மெத்தட் எல்லாமே என்னதான் abstract methods தான். பட் அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு அவசியம் இல்லை, abstractனு கீவேர்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ abstractங்கிற கீவேர்டு கொடுக்காம இருக்கணும். கொடுக்கலனாலும் அது என்ன எடுத்துக்கிறோம், abstractா எடுத்துக்கிறோம். சரி, நான் என்ன பண்ணேன்னா இப்போ இந்த ஷேப்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு. என்னது, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், எல்லாத்துக்குமே என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏரியா. ஸோ ஏரியாங்கிறத அந்த காமன் ஆன விஷயம் அந்த ரெண்டு கிளாஸுமே யூஸ் பண்ண போகுது. ஸோ I'm going to create a method called double, return type double and then area அப்படின்னு மெத்தடை கொடுக்க போறேன். ஸோ தட்ஸ் ஆல். ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மெத்தட். இந்த மெத்தட் பை டிஃபால்ட் என்னது, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். நீங்க கொடுக்கலனாலும், ஏன்னா இங்க மெத்தட் வித்தவுட் பாடி தான் இருக்கு, இங்க பாடி நான் எதுவுமே கொடுக்கல. பட் அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற கீவேர்டை நான் முன்னாடி சேர்க்கல. ஓகேங்களா? அப்படி கொடுக்கலனாலும் அது என்ன மெத்தட் தான், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். ஓகேங்களா? இப்போ நான் இப்போதைக்கு நான் வேரியபிள்ஸ் எதுவுமே டிக்ளேர் பண்ணல. வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அது ஃபைனல் வேரியபிளாக தான் இருக்கும். அதுவும் நான் எக்ஸாம்பிளில் காமிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இந்த இன்டர்ஃபேஸை நான் ஒரு கிளாஸ்ல யூஸ் பண்ண போறேன். ஸோ கிளாஸ் ரெக்டாங்கிள். ஓகேங்களா? கிளாஸ் ரெக்டாங்கிள். ஸோ இப்போ இந்த கிளாஸ் ரெக்டாங்கிள்ல நான் எந்த இன்டர்ஃபேஸை பயன்படுத்த போறேன்னா அந்த ஷேப்புங்கிற இன்டர்ஃபேஸை பயன்படுத்த போறேன். ஸோ இங்க நான் என்ன சொல்றேன்னா ஏரியான்னு ஒரு மெத்தடை இந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்றேன் இன்டர்ஃபேஸ் மூலியமா. அதை வந்து இந்த கிளாஸை வந்து நான் என்ன பண்றேன், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கிளாஸை ஒரு இன்டர்ஃபேஸை ஒரு கிளாஸ்ல பயன்படுத்துறேன்னா இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த இன்டர்ஃபேஸோட நேம் ஷேப். ஓகேங்களா? கொடுத்துட்டு அங்க இருக்கிற மெத்தட் என்ன, அந்த மெத்தடை கம்பல்சரி இங்கே ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ டபுள் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நான் ரிட்டர்ன். ஸோ இங்க கூட ரெண்டு ஆர்குமெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து டபுள் லென்த் கமா டபுள் பிரெத். ஏன்னா எல் இன்டு பி தான் ஏரியாவோட ஃபார்முலா, அதனால அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மெத்தடை தான் நீங்க பண்ணும்போது ஸோ டபுள் எல் கமா டபுள் பிரெத். இங்க ரிட்டர்ன் என்ன கொடுக்குறேன்னா லென்த் இன்டு பிரெத். ஓகே, ஸோ இந்த கிளாஸை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இங்க ஒரு இன்டர்ஃபேஸ், அந்த இன்டர்ஃபேஸ்ல நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு டபுள் ஏரியான்னு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கொடுத்துட்டேன். அப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த கிளாஸை என்ன பண்றேன், இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அப்ப அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள என்ன மெத்தட் இருக்கோ அதை கம்பல்சரியா நீங்க என்ன பண்ணணும், இதுல வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த பண்ணல அப்படின்னா எரர் காட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீ என்ன பண்ணலாம், மெயின் மெத்தடை ஆட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main. அதே மாதிரி இந்த மெத்தடை நீங்க வந்து என்ன பண்ணலாம், இது ஒரு தனி கிளாஸ்ல கூட கொடுக்கலாம், இல்லை இதே கிளாஸ்க்குள்ள கொடுக்கலாம். நான் ஒரு தனி கிளாஸ்லயே கொடுக்குறேன். கிளாஸ் இன்டர்ஃபேஸ் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். இன்டர்ஃபேஸ் டெமோ 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்க வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string ar. ஓகேங்களா? அப்ப இந்த கிளாஸுக்கு எந்த கிளாஸ், ரெக்டாங்கிள் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணா I need a object. So rectangle r is equal to new rectangle. object create பண்ணிட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் வச்சு r dot area. ஏரியால I'm just passing the value 40, 20. ஸோ சின்ஸ் அது ரிட்டர்ன் கொடுத்ததுனால நான் இதை பண்றேன், இதை வந்து system dot out dot println area of rectangle is equal to r dot area 40, 20. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த r dot ஏரியாங்கும் போது அந்த ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்றோம், ஏரியா மெத்தடை கால் பண்றோம். ஸோ இங்கே ஏரியா மெத்தட் கால் ஆகும்.
அதில் வந்து எல் வேல்யூ வந்து 40யும் பி வேல்யூ 20யும் பாஸ் ஆகும். அதுதான் என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். 40 × 20 சின்னதின் படி 800. ஸோ அந்த 800ங்கிற வேல்யூ தான் எங்கே ரிட்டர்ன் ஆகும், எங்கே கால் பண்ணுமோ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆகும்போது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 800 அப்படின்னு வரும். ஸோ இதோட மெத்தடை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைல் சேவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் மெயின் மெத்தட் எது இருக்கோ அதே நேம் தான் சேவ் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் டெமோ, ஆல்ரெடி நான் அந்த ஒரு கிளாஸ் நேம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இன்டர்ஃபேஸ் டெமோ 1.java சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணியாச்சு. கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டை என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தந்தப்பில் நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போலண்டில் தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். cdcs java 2a. இப்போ java c கம்பைல் பண்ணால் என்ன கொடுக்கணும், இன்டர்ஃபேஸ் டெமோ 1.java. ஸோ இப்போ இது ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா காட்டும். என்ன எரர் காட்டுது, பிரேஸ் ஏதோ விட்டுருக்கேன்னு காட்டுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளாஸை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ கிளாஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்னேன்ல cannot implement, ஏன்னா பப்ளிக் மெத்தட்ஸ்ன்னு சொன்னேன். இங்கே இருக்கிறது பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபை. அதனால் இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், பப்ளிக். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபை யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தட் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அண்ட் தென் பப்ளிக் மெத்தட்ஸ். ஸோ திரும்ப என்ன பண்ணுங்க, இதை கம்பைல் பண்ணுங்க. நவ் யூ பி கெட்டிங் கம்பைல். இப்போ கம்பைல் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணுங்க. சாரி, ஜாவா இன்டர்ஃபேஸ் டெமோ 1 கொடுத்தீங்கன்னா area of rectangle is equal to 800.0 வந்துருச்சு. So we have successfully executed what, an interface class program. Okay, so ஒரு interface create பண்ணி அது எப்படி ஒரு கிளாஸ்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேங்களா? Now we are going to what, implement அந்த variables. ஒரு interface குள்ள variables எப்படி கொடுக்கலாம். For example நான் என்ன பண்ண போறேன்னா, I'm going to find out the area of a circle. So area of a circle பார்த்தீங்கன்னா pi r squared. ஓகேங்களா? So first class name change பண்ணுங்க, area of a circle. அதே மாதிரி சர்க்கிள் ஏரியாக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் தேவையில்ல, ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருந்தா போதும். ரேடியஸ் மட்டும் பாஸ் பண்ணா போதும். ஸோ இன்ட்டு ரேடியஸ். ஓகேங்களா? டபுள் ரேடியஸ், சாரி. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்று வரும், இன்ட்டு பை. ஆக்சுவலி பைங்கிறது இன்பில்டாவே ஜாவால ஒரு கான்ஸ்டன்ட். பட் அது இல்லாம நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு புரிதலுக்காண்டி ஐ எம் கிரியேட்டிங் அ வேரியபிள் ஃபார் பை. டபுள் பை இஸ் ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு 2 டெசிமல் அப்ராக்சிமேஷனோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, டபுள் ஏரியாவில் வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணணும், ரேடியஸ் மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை இன்டூ ரேடியஸ் இன்டூ ரேடியஸ். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி இங்கே கிளாஸ் வந்து சர்க்கிள்ங்கிற கிளாஸுக்கு தான் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். சர்க்கிள் இங்கே வந்து சி ரெஃபரன்ஸ் மாற்றிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணலாம், சர்க்கிள். ஸோ இந்த இடத்துல சி டாட் ஏரியா, இங்கே வந்து 2 ஆர்குமெண்ட் வரக்கூடாது, ஒரு ஆர்குமெண்ட் வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4.5 கொடுக்குறேன் ரேடியஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன், சி டாட் அந்த பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணுறேன். சாரி, அதான் கால் பண்ணியாச்சு. ஸோ நோ நீட். ஸோ இவ்வளோ தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் ஷேப்பில் நான் என்ன பண்ணுறேன், சர்க்கிளோட ஷேப்போட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ பை அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ இது மாறாது, அதனால தான் இது கொடுத்துருக்கேன். ஸோ whenever you declare a value inside a variable inside an interface, it is a final, public and then static variable. Final public variable னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள கொடுக்குற வேரியபிள் என்ன வேரியபிள், ஃபைனல், பப்ளிக் and even you can declare static. ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? வேல்யூ சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க வந்து சேஞ்சஸ் பண்ணியாச்சு. நான் என்ன பண்றேன், லெட் மீ சேவ் திஸ் ஃபைல். இப்போ ஐ வில் கம் பேக் ஹியர். இப்போ கம்பைல் பண்றேன். ஸோ இட் இஸ் கெட்டிங் கம்பைல்ட். இப்போ ரன் பண்றேன். ஸோ இன்டர்ஃபேஸ் டெமோ 1 அப்படின்னு கொடுத்தா யூ ஆர் கெட்டிங் ஏரியா ஃபார் ரெக்டாங்கிள், சாரி ரெக்டாங்கிள் கிடையாது, சர்க்கிள். ஸோ லெட் மீ சேஞ்ச் ஹியர். ஸோ மாடிஃபை பண்ணும்போது இதை மிஸ் பண்ணியாச்சு. திரும்ப கம்பைல் பண்ணுங்க, ரன் பண்ணும்போது ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 63.585. ஸோ யூ ஆர் கெட்டிங் த அவுட்புட். ஓகே, பட் இது ஃபைனல் வேரியபிள்லாம் செக் பண்ணணும்ல. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல போயிட்டு அந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி, அது சர்க்கிள் கிளாஸோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பையோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண பாருங்க. ஏன்னா ஃபைனல் வேரியபிள்னா என்னன்னா அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. இட்ஸ் லைக்
கான்ஸ்ட்னு ஒரு கீவேர்டு இருக்கு, CONST. ஸோ அந்த கான்ஸ்ட் கீவேர்டு ஈக்குவலண்டா என்னது, இந்த ஃபைனல் கீவேர்டுங்கிறது. இந்த கான்ஸ்ட்ங்கிறது C++ல ஒன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அது கான்ஸ்டன்டா வேல்யூ மாற்ற முடியாது. அது மாதிரி இங்க வந்து இதை மாற்ற முடியுமா, அதுக்கு என்ன பண்ணுங்க, திரும்ப இந்த இப்படி ஏரியா மெத்தடை இன்வோக் பண்ணுங்க. ஸோ அதனால இந்த இடத்துல திரும்ப நான் என்ன பண்றேன், அந்த ஏரியா மெத்தடை இன்வோக் பண்றேன். நவ் இட் வில் செக் வெதர் இட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, திரும்ப கம்பைல் பண்ணுங்க. Now you clearly can see என்ன வந்திருக்கு, எரர் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இதுதான் cannot assign a value to final variable pi. even though நான் final கொடுக்கல, அந்த pi அது என்னதான் எடுத்துக்குது, final தான் எடுத்துக்குது. enable to understand. so இந்த variable வந்து என்ன variable, final variableங்கிறது இது ஒரு சான்று, proof. அது வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, வேல்யூஸ் மாற்ற முடியாது. அதுதான் இன்டர்வியூல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை இன்க்ரிமெண்ட்டோ இல்லை சம் மாடிஃபிகேஷன் கொடுப்பாங்க, அது பண்ண முடியாது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா 8 வெர்ஷன்ல இருந்து என்ன வரலாம், டிஃபால்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் மெத்தட் என்னன்னா, I can define a method inside an interface. So with the keyword default அப்படின்னு கொடுத்துட்டு void, ஓகேங்களா, சும்மா ஷோ ஒரு எக்ஸாம்பிள் காண்டி void show. அதுல ஜஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஒரு system dot out dot println, அதுக்குள்ள I am default method. Okay, I am default method. So here what I am doing is I am defining a method inside the interface. Okay, that I can call here. So இந்த ரெண்டு லைன் தூக்கிடுவோம், இது நமக்கு தேவையில்லைன்னா ப்ரூஃப் காண்டி தான் நம்ம இந்த ரெண்டு லைன் ஆட் பண்ணோம். So what you can do here, you can say c dot show கால் பண்ணுங்க, it will be called. So c dot showங்கிறது இந்த default method கால் பண்ணும், but you have to give the keyword default. Okay, so இது சேவ் பண்ணுங்க. Now run this file. No error, and when you run this file you will get I am default method. So default method you can create inside a interface. Okay ma, அடுத்து பாத்தீங்கன்னா you can even create static method. So static, ஓகேங்களா, void display. அங்கேயும் இதே மாதிரி தான், ஒரு இது மாதிரி தான். எதுக்காண்டி இது வந்து இதுக்குள்ள யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு காப்பி பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல I am default மெத்தடுக்கு பதிலா I am static method. I am static method. அதே மாதிரி அதையும் கால் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, c dot display. So you are calling default method, and here you are calling static method. இதெல்லாம் கமெண்ட்ல கொடுக்கிறது நல்லது, so that you can easily understand. இது see இப்போ காப்பி பண்ணி சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, கம்பைல் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு எரர் காட்டும். என்ன எரர் காட்டுதுன்னா c dot display calling static method. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட்ங்கிறது ஆப்ஜெக்ட் மெமரிக்குள்ள வராது. அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது, அந்த ரெஃபரன்ஸ் வச்சு கால் பண்ண முடியாது. இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை எதை வச்சு கால் பண்ண முடியாது, ரெஃபரன்ஸ் வச்சு கால் பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல c dot display கொடுக்கறது போல அந்த இன்டர்ஃபேஸ் என்னது, ஷேப், அந்த ஷேப்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான் நீங்க கால் பண்றீங்க. அந்த இன்டர்ஃபேஸ் நேம் வச்சு கால் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இன்டர்ஃபேஸ் நேம் வச்சு என்ன பண்ணி பாருங்க, கால் பண்ணி கம்பைல் பண்ணுங்க. இப்போ கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ரன் பண்ணீங்கன்னா I am static method. ஈவன் இந்த கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணலாமா, எந்த கிளாஸ் நேம், இந்த சர்க்கிள்ங்கிற கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணலாமா அப்படின்னு பாருங்க. அதுவும் என்ன பண்ண முடியாது, அன்ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ ஒன்லி ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து நீங்க எதர் அந்த எந்த இடத்துல டிக்ளேர் பண்றீங்களோ அந்த கிளாஸ் நேமோ இல்ல அந்த இன்டர்ஃபேஸ் நேமோ கொடுக்கணும். இங்க வந்து நான் அந்த இன்டர்ஃபேஸ் ஷேப், ஓகேவா, அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கனால அந்த ஸ்டாட்டிக் மெத்தடை நான் என்ன பண்றேன், I'm just calling with the help of that particular static method. ஓகேங்களா, அப்ப புரியுதா? ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட் ஃபைனல் வேரியபிள் கொடுக்குறோம், அதே மாதிரி அதுக்குள்ள ஸ்டாட்டிக் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், டிஃபால்ட் மெத்தட். சரி, எதுக்காண்டி இந்த டிஃபால்ட் மெத்தட் வருதுன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் நான் இந்த ஏரியாங்கிற மெத்தடை இங்க டிஃபைன் பண்ணாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. எங்க டிஃபைன் பண்ணாம விட்டுட்டேன்னா கம்பல்சரி அது எரர் காட்டும்.
சப்போஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கம்பல்சரியா என்னது ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்தெந்த கிளாஸ்ல இருந்து பண்றனோ அப்படி பண்ணாம ஐ கேன் கிவ் இட் ஐ வாண்ட் வாட் அந்த இன்டர்ஃபேஸ்லேயே நான் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தட் யூ கேன் யூஸ் டிஃபால்ட் மெத்தட் டு டூ இட். ஐ ஹோப் இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் கம்ப்ளீட்டா புரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? கிளாஸ்னா என்ன, இன்டர்ஃபேஸ்னா என்ன, கிளாஸ்க்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ், என்னென்ன சிமிலாரிட்டிஸ். ஓகேவா? ஸோ அட் த ஃபினிஷிங் டச்சை நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், இன்டர்ஃபேஸ்க்கு என்ன கிரியேட் பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஒரு கிளாஸ்க்குள்ள கான்கிரீட் மெத்தட்ஸ் வரும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வராது. பட் இன்டர்ஃபேஸ்க்குள்ள கான்கிரீட் மெத்தட்ஸ் கொடுக்க முடியாது, பட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கொடுக்கலாம். அது இல்லாமல் டிஃபால்ட் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட் இதில் கொடுக்கலாம், இன்டர்ஃபேஸில் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் அந்த இன்டர்ஃபேஸ் நேம் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஆப்ஜெக்ட் வச்சோ ரெஃபரன்ஸ் வச்சு கால் பண்ண முடியாது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான டுட்டோரியலோட உங்களை அடுத்த செஷனில் சந்திக்கிறேன். Till then, take care. Bye bye.